ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இந்த தொடர் வாசிப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய ஆரம்ப கட்டத்தில் வந்து என்ன என் புரிதலில் இருந்தேன்னு சொன்னால் இலக்கியம் மட்டும் போதும், இல்லை கலை சார்ந்த புத்தகங்கள் போதும், மற்ற சயின்ஸ்லாம் தேவையில்லை, ஃபிலாசபி தேவையில்லை, இன்னும் மற்ற பிற துறைகள் தேவையில்லை அப்படின்னு நினச்சேன். அது ஒரு ஒரு இண்டிவிஜுவலுடைய ஒரு ஒரு ஒப்பீனியனாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கங்களேன். அதை பற்றி நான் சொல்ல வரல. ஆனால் என்னுடைய இந்த ஒப்பீனியனுக்கான காரணம் வந்து இதெல்லாம் ஒன்றோட ஒன்று வேறு வேறானது, இதுக்கு அது வந்து நேர் முரணானது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த புரிதல்னால வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொடர் வாசிப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய மேப்பை வந்து கண்டுபிடிப்பீங்க. இது எல்லாத்துக்குமே நடக்கும். அந்த மேப்புன்றது வந்து இது எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து ஒன்றோட ஒன்று கனெக்டான சப்ஜெக்ட்ஸ் தான். எதுவுமே எதோடு வேறானதோ ஸ்ட்ரேஞ்சானதோ கிடையாதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சரி, அந்த புரிதலுக்குள்ளே வந்தாச்சு. அதை புரிந்து அதை வந்து முழுசாக எக்ஸிக்யூட் பண்ணி இந்த உலகத்தில் வந்து பெரிய ஒரு வாழ்க்கையில் வந்து அனுபவத்தின் மூலமாக இல்லை வாழ்க்கையில் சாதனை மூலமாக காட்டியவர்கள் யாராக இருக்காங்களா? அந்தந்த துறையில் வந்து பெரிய சாதனை செய்தவர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு துறையினுடைய பெரிய மேதைகள் இருக்காங்க. ஆனால் இந்த எல்லா துறைகளையுமே ஒன்றாக இணைத்து பார்த்த ஒரு ஹோலிஸ்டிக் மேன் யாராவது இருக்காங்களா? அப்படி வந்து அதை செயல்படுத்தி காட்டியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் கிராஸ் பண்ணி வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ் தான் வந்து லியோனார்டோ டாவின்சி. லியோனார்டோ டாவின்சி வந்து எல்லாத்துக்கும் எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் அவருடைய மோனாலிசா பெயிண்டிங் மூலமாக தெரியும். ஆனால் அதை தாண்டி நம்ம அவரை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோமா அப்படின்றது தான் முக்கியமான கொஷினே. எனக்கு வந்து டாவின்சி வந்து மெயினாக ரொம்ப ஆச்சரியப்படுத்தியது, அவரை பற்றி தேடினதுக்கு காரணம் வந்து சயின்ஸையும் ஆர்ட்டையுமே ஒன்றா சேர்த்து பார்த்தாரு. இந்த எல்லா நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் சொல்கிறோமோ அதை வந்து எதிரும் புதிருமானதாக இல்லாமல் இது எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு புரிதலுக்கு சொந்தக்காரர் தான் அவர். இப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு மரத்தினுடைய கிளைகளை வந்து பார்க்கும்போது அவர் வந்து அந்த மரமும் ஒரு மனித உடலும் வேற இல்லை அப்படின்ற ஒரு பார்வைக்குள்ளே போனவர் அவர். மனுஷனுக்கும் கை இருக்குது, மரத்துக்கு பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிலாம் யோசித்தவர் அவர். இப்படியாக ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் பல துறைகளை வந்து அவர் இப்படி இணைத்து தான் பார்த்தார். அதனால தான் வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஜீனியஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி. பெரிய அறிஞர்களுடைய அந்த ரேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூ ரேங்கிங் போடுறாங்க. அந்த ஐக்யூ ரேங்கிங்கில் வந்து ரொம்ப அதீத திறமை வாய்ந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் இது வரைக்கும் வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டு போடும்போது ஷேக்ஸ்பியர் பேர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட பேர், அந்த மாதிரி வேறு துறைகள் சார்ந்த நபர்களுடைய பேர்கள் வரும்பொழுது நம்பர் 1 ரேங்கிங் யாருக்கு தரலான்னு யோசிக்கும்போது லியோனார்டோ டாவின்சிக்கு தான் வந்து அந்த ரேங்கிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறது இது ஒட்டுமொத்த ஒப்பீனியன் கிடையாது, ஒரு சில அறிஞர்களுடைய பெரிய அறிஞர்களுடைய கூட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு அற்புதமான ஒரு மனிதர் தான் வந்து டாவின்சி. அவரை இந்த காலத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணுமா, படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி உள்ள தகவலினுடைய ஒரு பெருக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாவின்சியை பற்றி ஆழமாக நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால் அவரை பற்றி மறுபடியும் நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்குது.